விளிம்பில் போனாங்களோ அப்பதான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்பதான் நடக்கும். அப்போ ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறது, ஹலோ கவனிங்க, ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறது, ஒரு விஷயத்துல அவைலபிளா இல்லாதது அப்படின்றது சாதாரணம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல, உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்துல கண்டிப்பா நீங்க என்னதான் ஆகணும்னா நீங்க நின்னுதான் ஆகணும். நீங்க நின்னுதான் ஆகணும். அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் என்கிற ஒன்றை நீங்க இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் வச்சா அது திருப்தி ஆகணும். ஒரு சில இடம் இருக்குது, நீங்க அந்த இடத்துல இல்லாட்டி கூட பரவாயில்ல, அந்த காரியம் ரொம்ப அழகா நடக்கும் அப்படி, அது ஒரு இடம் இருக்குது. அந்த 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 இடத்த சொல்ல வரல. ஆனா சில இடத்துல நீங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சில இடங்களில் நீங்க மட்டும்தான் நிக்க முடியும். சில இடங்களில் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அந்த இடத்தை ஃபில் பண்ண முடியும். சத்தமா சொல்லுங்க, அந்த இடத்தை வேற யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையிலேயே இன்னொருத்தருக்கு ஷேரிங் பண்ணக்கூடாத, ஷேரிங் பண்ண முடியாத ஒரு இடம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க. அந்த இடத்தை நீங்க ஷேர் பண்ணுனீங்கன்னா நீங்க அதனால பெரிய பெரிய விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? சில இடத்துல உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், ஹலோ என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. அந்த இடத்துல யார் தான்? நம்ம தான் அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல நம்ம இல்ல அப்படின்னு சொன்னா அதன் நிமித்தமாய் வருகிற விளைவுகளை நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்? சந்திச்சுதான் ஆகணும். இப்ப நான் இந்த பலிபீடத்துல நிக்கிறேன் பாருங்களேன். இந்த பலிபீடத்துல கூட என்ன இருக்குன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. நான் கூப்பிடாட்டி கல்கள் கூப்பிடும். பென்ஸ் பாஸ்டர் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணல அப்படின்னு சொன்னா இன்னொரு பாஸ்டர் கேட்கல, பிரசங்கம் பண்ணுவார். இந்த ஊழியம் என்ன பண்ணாது? தடைபடாது. இந்த ஊழியம் நிற்காது. இது கர்த்தருடைய ஊழியம் நடந்துட்டே இருக்கும். ஆனா என்னுடைய மனைவிக்கு யார் தான் கணவன்? ஹலோ கேட்கல? அவங்கள பார்த்து நான் 11 வருஷம் நான் நடத்திட்டேன், கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. இல்லைங்க. அந்த இடத்தை நான் விட்டு கொடுக்கவே, அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. அந்த இடத்துல நான் தான் இருக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு நான் தகப்பன். என்னன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், எத்தனையோ சித்தப்பா கிடைக்கலாம், எத்தனையோ மாமா கிடைக்கலாம், எத்தனையோ மாமாங்க, சித்தப்பாங்க, அத்தைங்க, இந்த மாதிரி நிறைய சொந்தங்கள் கிடைக்கலாம். எத்தனையோ பேரை என்னுடைய பிள்ளைகள் அப்பா ஸ்தானத்துல வைக்கலாம். அப்பா ஸ்தானத்துல வச்சு அப்பா அப்படின்ற மாதிரி கூட கூப்பிடலாம். ஆனா உண்மையா எங்க பிள்ளைகளுக்கு அப்பான்ற ஒருத்தர் யாரா இருக்க முடியும்னா அந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட், சத்தமா சொல்லுங்க, பண்ண முடியாது. அப்ப நான் தான் அந்த இடத்துல இருக்கணும். அதனால நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உள்ள அந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. சில இடங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த இடத்துல உங்களை தவிர வேற யாரும், அந்த இடத்துல உங்களை தவிர வேற யாரும் இருக்க கூடாது. நீங்க இருக்கிற அளவுக்கு நீங்க விடக்கூடாது. அந்த ரேஞ்சுக்கு நீங்க போகாதபடி காத்து கொள்ளுகிறது உங்கள் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா, ஆமென். கைகளை